ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம். தொடர்ந்து நம்ம குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது, இந்த வருஷத்துல 12 ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம். பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது? விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. ராசி என்ன ராசி? மிதுன ராசி, மிருகசீரத்துல பிறக்குது. பொதுவா பாருங்க, 8வது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு விருச்சக லக்னத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம். செவ்வாய் ராஜா வராரு, சனி பகவான் மந்திரியா வராரு. செவ்வாய்னா நெருப்பு கிரகம், அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம். பூகம்பம், போலீஸ், ராணுவம், நிறைய விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள், இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம். இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு, குரோதிலே பேர் இருக்கு பாருங்க, அது பேரே ஆக்ரோஷமான பேரு. அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்திருக்காங்க. அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க, இந்த பொதுவா தமிழ் புத்தாண்டுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க? 4 கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம். இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலன் எடுப்பாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறேன்னா, இந்த 4 ராசி சொன்னேன் பாத்தீங்களா, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம். அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த 12 ராசியும், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி எதுலையுமே புத்திசாலி ராசி தாங்க இந்த மிதுன ராசி. புத்திசாலியான குணம் இருக்கும். புதன் சாணக்கிய குணம், மிதுனம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஒரு விஷயத்த பல வாட்டி யோசிப்பாப்புல மிதுனத்துல பிறந்துட்டா. மிதுன லக்னமா இருக்கட்டும், மிதுன ராசியா இருக்கட்டும், எதுலையும் யோசிச்சு சிந்திச்சு செயல்பாட்டுல இறங்கக்கூடிய நபர்கள் மிதுன ராசி என்பர்கள். அப்படியே செல்போன் அப்படியே தட்டிட்டே இருப்பாரு. செல்போன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க, இந்த லக்னமா இருப்பாங்க, இந்த ராசியா இருப்பாங்க. ஒரு ஜாதத்துல புதன் வலுவா இருப்பாரு. ஏன்னா புதன் நல்லா இருந்தாதான் தகவல் தொடர்புல போக முடியும். ஐடிஎஸ், செல்போன் சம்பந்தப்பட்ட விஷயம், எழுத்து கணிதம், பிரஸ், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே மிதுனம் தான். இந்த துறையில ஏதாச்சும் ஒரு தொடர்புல போவாங்க. இல்ல இவங்க ஜாதகத்துல அது கொஞ்சம் பலவீனமா இருக்கும், இல்ல அது யோகமா இருந்தா இன்னும் டாப்ல போவாங்க. கமிஷன் பிசினஸ் எல்லாமே பாருங்களேன், மிதுனம் தாங்க. கமிஷனை காட்டக்கூடிய கிரகமே புதன் பகவான் தான். அறிவு கிரகம் தான், புத்தி கிரகம் தான். இப்ப மிதுன ராசிகார் எப்படி இருப்பாங்க? நல்லவனுக்கு நல்லவன், இப்படி சொல்லணும் மிதுனத்தை. நல்லவனுக்கு இவர் மாதிரி நல்லவனா யாருமே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நல்லவனா இருப்பாப்புல. கெட்டவனா, நீ கெட்டவன், நான் உனக்கு பயங்கரமான கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அப்படியே இருக்கும். அதாங்க மிதுனம். ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்தி, தன்னுடைய ஃபேஷன் மாத்தி ஆக்டிவேட் பண்றதே இந்த மிதுனம் தான். இவர் கோபத்தை காட்ட மாட்டாரு, குணத்துல ஒரு மனுஷனை அடிப்பாப்புல. ஆனா ஒவ்வொரு அடி எப்படி பாரு, ஆளை பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி இறங்குவாரு. அப்படிப்பட்ட ராசி தான் மிதுன ராசி. புத்திசாலியான ராசி, புத்தியான ராசி, விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி. விட்டு கொடுத்து போனா கெட்டு போகாத ராசி மிதுன ராசி.
பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய ராசி. எதுலையுமே நம்ம பெருசா எடுத்தோன்னா நம்ம பெரிய ஆளாக சிந்திக்கக்கூடிய ராசி எல்லாமே மிதுனம் தான். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? இந்த தமிழ் புத்தாண்டு நல்லதா கெட்டதா எப்படி கொண்டு போக போகுது இந்த வருஷத்தை? இந்த வருஷம் எப்படி இருக்க போது? எல்லாரும் குரோதி தமிழ் புத்தாண்ட பயமுறுத்துறாங்க. உலக ரீதியில கண்டிப்பா ஒரு அச்சங்கள் இருக்கும் என்னை பொறுத்த வரையும். ஏன்னா ராஜா செவ்வாயா வர்றாரு, விருச்சக லக்னத்துல இந்த ஆண்டு வருஷம் பிறக்குது. அப்ப கண்டிப்பா எதிர்பாராத ஒரு திடீர் மாற்றங்கள், திடீர் பிரச்சனைகள், திடீர் கலகங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகள், மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகள்ல இது சம்பந்தமா நியூஸ்ல நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த வருஷத்துல நெருப்பு மூலமாக பகை, பூகம்பம், இது மாதிரி நிறைய விஷயத்த உலக ரீதியில இருக்கும். தொழில்ல ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே இருக்கதான் கூடும். இந்த வருஷத்துல அவங்க பஞ்சாங்கத்துல கொடுத்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மழை கம்மியா இருக்கும், உலகத்துல கொஞ்சம் சரிவுகள் கம்மியா இருக்கும், சரியா இருக்காது இந்த வருஷம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் தனி ஜாதகத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு விதி ஜாதகம் எல்லாமே நல்லா இருந்தா நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரையும் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு தங்கமான ஒரு புத்தாண்டா உங்களுக்கு வந்தே தீரும். இது எப்படின்னா என்னை பொறுத்தவரை சொல்லுவாங்க எல்லாமே தமிழ் புத்தாண்டுங்கிற இது புத்தாண்டு பலன் எதை வச்சு எடுக்கிறாங்க? இந்த 3 கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு கேது. இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யும். அப்ப இதை வச்சுதான் மையமா வச்சு எடுக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு பாருங்க, குரு 12ஆம் பாவத்துல இருக்கார், சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கார், ராகு கேது. ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல கேது பகவான், ராகு பகவான் உங்களுக்கு 10ஆம் பாவத்துல இருக்கார். இந்த கிரகம் தான் அந்த அமைப்புல இருக்குது. அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா பாருங்க, எல்லாரும் முதல் விஷயமே இந்த குருவை பத்தி தான் பயப்படுவாங்க. ஆஹா, குரு 12ஆம் பாவத்துக்கு போறாரு, விரைய குருவா வர்றாரே, விரயத்தை கொடுத்துருவாரா அப்படிங்கிற எண்ணங்கள் முதல் பாயிண்டா ஓடும். இந்த குருவை நினைச்சுதான் நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க ஒரு அச்சமா ஒரு பயந்த விஷயத்துல ஒரு 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 மைண்ட் சிந்தனை இல்லாம இருக்காங்க. ஆனா அங்க குரு கெட்டதே பண்ண மாட்டாரு. மிதுன ராசிக்கு கெட்ட விஷயத்த செய்யாத விக்கிரகம் எதுனா குரு பகவான் தான். சரிங்களா? நல்லதை மட்டும்தான் இந்த வருஷம் கொடுக்கும் குரு பகவான். ஏன்னா குரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் போகும்போது ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார். சாரம் பார்க்காத ஜோதிடன்னு சோரம்பான்னு சொல்லுவாங்களா, அந்த பழமொழிதான். குருனிக்கு நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், மிருகசீரம். கார்த்திகிறது யாருடைய நட்சத்திரம்? சூரிய நட்சத்திரம், உங்களுக்கு வெற்றி ஸ்தான அதிபதி சாரத்துல போவார். ரோஹிணிங்கிறது யாரு? சந்திரனுடைய நட்சத்திரம், அது வருமானத்துக்குள்ள சாரத்துல போறாரு. அடுத்து யாரு? லாபஸ்தானம், மிருகசீரத்துல போவார். அப்ப லாபஸ்தான அதிபதி சாரத்துல போய் நிப்பார் குரு. அப்ப இங்க கெட்டதை சொல்ல முடியுமா? நிறைய நல்ல பலன் வெளியில கிடைக்கும். அப்படி அடிக்கணும் மிதனத்துக்கு. ஏதோ வெளியில ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வரும். விரைய செலவா சுப செலவா பண்ணிடுவார், அவ்வளவுதான். இதான் குரு இந்த வருஷத்துல செய்வார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி எது மாதிரி பலனை கொடுத்தாரு மிதுன ராசிக்கு? மிதுன ராசினா பயங்கரமான, இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை எடுத்து பார்த்தா ஒரு சில பேர் ஜாதகத்துல தசாபதி சரியில்லைன்னா பயங்கர பிரச்சனையை பார்த்திருப்பாங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர், எனக்கு நிறைய ஜாதகங்கள், ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணதே மிதுன ராசி என்பவர்கள் தான். அப்ப போன வருஷத்தை எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு பாருங்க, ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தாரு, கேது பகவான் பாருங்க 5ஆம் பாவத்துல இருந்தாரு. ராகு கேதுவோட பெருசா உங்களுக்கு ஒரு பாதிப்பை வச்சிருக்காது. ஆனா உங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவான் பாருங்க 8ஆம் பாவத்துல இருந்தாரா, நிறைய ஒரு தடையை கொடுத்தாரு. அஷ்டம சனி இந்த வருஷம், போன வருஷத்துல. அப்ப எல்லாமே ஒரு சரியான ஒரு யோகம் டைம் இருந்துச்சா, சரியாக இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில என்னென்ன விஷயத்த பார்க்கணும் ராஜா? பயங்கரமான விஷயம். குடும்பத்துல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தங்கள், மெயினா இது. டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, அடுத்து தாயுடைய உடல், தந்தையுடைய உடல்ல ஒரு பிரச்சனைகள், தொழில் மந்தமான தன்மைகள், கடன் பிரச்சனைக்கு போறது, பொருளாதார வளர்ச்சியில ரொம்ப கண்டத்தை பாக்குறது, இது எல்லாமே பயங்கரமான ஒரு சரிவை பார்த்தாங்க. வேலை உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மைகள், வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல இடத்த மாத்துறது, ஒரு கண்ட்ரியை விட்டு வேற கண்ட்ரி போறது, இது எல்லா நிகழ்வும் போன வருஷம் ஒரு வருஷத்துல நடந்துதான் கேட்டு பாருங்க. ஆமான்னு சொல்லுவாங்க போன வருஷம் பலன். இனிமே என்ன சொன்ன போனாரு? எல்லாமே நல்ல நல்ல பலனா இந்த வருஷம் ஃபுல்லா குரோதி ஆண்டு கொடுப்பாரு மிதுன ராசிக்கு. சூப்பர் டைமிங், சொல்லி வச்சு அடிக்கலாம் எல்லாமே. கேந்திரத்துல 2 கிரகம் ராகு கேது, கேந்திர யோகத்துல ராகு கேது உட்கார்ந்துருக்கு. இது ஒரு மிகப்பெரிய யோகம். 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் பாவத்துல ராகு, அது பலம். அடுத்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சனி பகவான். அப்ப சனி, ராகு, கேது 3 கிரகம் சூப்பரா இருக்கு. சூப்பர் அமைப்புல
இந்த வருஷம் உங்களுக்கு உட்கார்ந்துருக்கு பாருங்க. கேந்திரத்திலையும் திரிகோண ஸ்தானத்திலையும் 2-3 கிரகங்கள் இருக்கிறாங்க. ராகு கேது கேந்திரத்துல, திரிகோண ஸ்தானத்துல சனி பகவான். அப்ப இது எல்லாமே சூப்பரான டைம். இதுல என்னன்னா குரு மட்டும் 12ஆம் வகுப்பு போயிட்டார். அப்படியே குரு உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க, என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு மட்டும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு குரு என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு, நல்ல வர கெட்ட வரன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த ஆண்ட வருஷத்தை நகர்த்தி கொண்டு போங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன் குரு உங்களுக்கு நல்ல வர கெட்ட வரம் பார்க்க சொல்றேன், அவர் தான் 7ஆம் வீட்டதிபதி, அடுத்து 10ஆம் வீட்டதிபதி. உங்க மனைவி, உங்களுடைய தொழில், உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், இதை காட்டக்கூடிய கிரகம் இந்த கிரகம் தான். இவர் மட்டும் ஜாதகம் இப்ப நல்லா இருக்காரு, மாத்துக்கிட்டு இதை பலன் எடுங்க, சூப்பரா இருக்கும். இப்ப அப்ப இந்த டைம் என்ன சொல்லுவீங்க, தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஒரு புத்தாண்டு, தரமான புத்தாண்டு, தைரியமான புத்தாண்டு நான் சொல்லுவேன். நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே தைரியம். நீங்க எதுலையுமே உங்க மன தைரியத்தை விட்டுறாதீங்க. சில பேர் கொஞ்சம் எதுலையுமே எது வந்தாலும் சரி, மிதனராசிக்கார ஒரு பயந்த சுவாகம் இருக்கும். இதுல இருந்து வெளியில வாங்க, நீங்க வெளியில வாங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும். எதையுமே யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினை இருக்கும். அது எப்ப வேலை செய்யணும், உங்க ஜாதகத்துல திசா புத்தின்னு ஒண்ணு வருது பாத்தீங்களா, அப்பதான் அந்த கர்ம வினை வேலை செய்யும். சரிங்களா? எல்லா நேரமும் ஒரு பிரச்சனை வந்தாதானே நம்ம ஆளுங்க ஜாதகத்தை எடுப்பாங்க. எடுத்து பார்க்காம உங்களுக்கு இந்த திசை வருது, இந்த புத்தி வருது, இந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணுங்க, இது சரியாகன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல. அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுவீங்க, நான் கெட்ட விஷயமே சொல்ல மாட்டேங்க, நிறைய நல்ல பலன் தான் சொல்ல போறேன். ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம், கெட்ட இடத்துல குரு போனாலுமே நல்ல விஷயத்த மட்டும் தான் உங்களுக்கு கொடுப்பாரு, கெட்ட விஷயத்த கொடுக்க மாட்டார். இதுல இன்னொரு என்ன தெரியுமா, உங்களுக்கு குரு வந்து பாதக அதிபதி. பாதக அதிபதி வீட்டு 12ஆம் பாதத்துல மறையுது, நல்லதுதான் என்னை பொறுத்தவரையும். இது மாதிரி லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே கடன் பிரச்சனையா பாத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை இப்ப குறைஞ்சிருவாரு. மெயினா முதல் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னா, கடன் பிரச்சனை குறைய போகுது. இதுதான் முதல் பலனே என்னை எடுத்தவரையும். இந்த மிதனராசி என்பதற்கு மெயினா வீடு கட்ட போறாங்க, இடம் வாங்க போறாங்க, பூமி வாங்க போறாங்க, ஒரு விரைய செலவு, சுபகாரியம் வீட்டு நடக்க போகுது. ஒண்ணு குழந்தைகளுக்கு ஏதோ சுப செலவு பண்ணுவாங்க, இல்ல இடத்த வீடை மாத்துவாங்க. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா இங்க நடந்தே தீரும். நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இதுல கோர்ட்டு கேஸ், பூர்வீக சொத்துல பூர்வீகத்துல பிரச்சனை கிடக்கு, வம்பு வழக்கு கிடக்கலாம், இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. இப்ப அவருடைய பார்வை எங்க பாக்குறாரு, 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பாக்குறாரு பாருங்க. அப்ப அதனால அந்த பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இது எல்லாமே சரி பண்ணுவாரு. அம்மாவுடைய உடல்ல பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு பத்திலாம் சரி பண்ணி கொடுத்துருவாரு. அப்ப இடம், பூமி, வண்டி, வாகனம், வீடு, இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த வருஷத்துல 100% மிதன ராசிக்கார கட்டி முடிப்பாங்க. வீட்டு லோன் கேட்குறீங்களா, இடம் லோன், பூமி லோன், எல்லா லோனும் சாங்ஷன் ஆகும். ஏன் ஆகும், சனியுடைய பார்வை எங்க பாக்குறாரு, 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருந்து 9ஆம் இடத்த 6ஆம் இடத்த அவரு 10ஆம் பார்வையாக பாக்குறாரு. அப்ப நீ கடன் வாங்கியாச்சும் ஏதாச்சும் பண்ணு, கடன் சுமைனா குறைப்பேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகன யோகம் சூப்பரா இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் பாருங்க, கல்விகள் சூப்பரா இருக்கும் பாருங்க. இந்த காலகட்டம் கல்வி ஞானம், சனி பகவான் நல்ல டைம் சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாரு. சனி பகவான் வந்து எல்லாமே யோகமான இடத்தையே பாக்குறாரு. சனி பகவான் பார்வை பாருங்க, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 11ஆம் இடத்தை பாக்குறாரு, அடுத்து 6ஆம் இடத்தை. சனி உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் சனி பகவான் ஜாதகத்துல நல்லா பலமா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் சூப்பரான யோகம். இதான் இந்த சனி பகவான் கொடுக்க போறார். அப்ப படிப்பு, கல்வி இது நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில முதல் மனைவியா இருந்தாலும் சரி, 2ஆம் மனைவியா சரி, திருமண வாழ்க்கையில கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் சரியாகும். திருமணம் நடக்காதவங்களும் இந்த வருஷம் திருமணம் முடிஞ்சிடும். இந்த குரோதி புத்தாண்டு திருமணத்துக்கு சூப்பரான ஒரு டைம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். காதல் திருமணம் கைகூடி வரும். மாணவ மாணவிகளும் பாருங்க, நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க, நிறைய பேர் எழுதுங்க. அரசாங்க வேலை 100% கண்டிப்பா உண்டு இந்த புத்தாண்டுல மிதன ராசிக்கு. அப்ப இதுவும் சிறப்பான டைம் அமைச்சு கொடுக்குறாரு. உடம்பு பிரச்சனை இதெல்லாமே குறையும். ஒண்ணுமே உடல் உபாதம் இருக்காது. வெளிநாடு, வெளியூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ஒரு வெளில போ, உனக்கு பெருங்கொண்ட படத்தை நான் கொட்டுறேங்கிறாரு குரு. அப்ப முயற்சி பண்ணலாமா வேணாமா, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஒண்ணு வீடு கட்டுங்க, இல்ல வெளிநாடு போங்க. இந்த வருஷத்துல இதுதான் உங்களுடைய பிளானா இருக்கணும். ஒண்ணு இடத்த வாங்குங்க, பூமி வாங்குங்க, குழந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப செலவை பண்ண ரெடியா இருங்க. இது எல்லாமே இந்த வருஷத்துல நடக்கும். இதாங்க தமிழ் புத்தாண்டு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு கமிஷன் ஏஜென்சி, கமிஷன் பிசினஸ், இந்த செல்போன் சம்பந்தப்பட்ட பிசினஸ், ஐடிஎஃப் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ்னா வெளியில போய் பண்றாங்க பாத்தீங்களா, வெளியூர் வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம், வெளிநாட்டுல நான் வேற கம்பெனி ஷிஃப்ட் பண்ணி மாத்தணும்,
அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு நான் ஒரே கம்மியில இருக்கேன், ஒரு வருஷமா அந்த ஒரு வருஷம் எந்த ஒரு பலனும் இல்லை, நம்ம இப்போ மாத்த போனா கண்டிப்பா மாத்துங்க, நல்ல ஒரு பலன் இனிமே பார்ப்பீங்க. வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்கலாம் வேலை உத்தியோக இடமாற்றம் மாற நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். இங்க மாத்திரம் கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாறலாம். சூப்பரான டைம், ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து கொடுக்குறாரு பார்வை, 10ஆம் பார்வை, சிறப்பு பார்வை. பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே வேலை உத்தியோகத்துல வந்து சேரும். இதாங்க சனி பகவான் இந்த வருஷத்துல கொடுக்குறாரு. அடுத்து கேது பகவான் பாருங்க, 2ஆம் வீட்டு அதிதி சாரத்திலே உட்காந்துருக்காரு. அஸ்தனத்துல தான் ஃபுல்லா கேது போறாரு. வருமானத்தை எப்படியோ குடும்பத்துல எப்படியாச்சும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். கேது பகவான் நல்லா ஜாதகத்துல நல்லா அமைப்பா இருந்துட்டா இப்ப வருமானங்கள் குறையாது. ராகு பகவான் பாருங்க, உங்களுக்கு எல்லா விஷயம் தொழில ஒரு பிரம்மாண்டாபடுத்தி கொண்டு போறது, வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு வரும். நிறைய நம்ம ஜாதகம் பார்த்து என்ன இருக்கிறாங்க, லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு விரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு இந்த வருஷத்தை இந்த குரோதி புத்தாண்டு ஆரம்பிக்க சூப்பரான நேரம் வரும். அதே மாதிரி பெண்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். பெண்கள்லாம் நிறைய விஷயத்த சாதிக்கலாம். இப்ப நட்சத்திர பலன்குள்ள போவதில் முதல் நட்சத்திரம் இந்த வருஷத்துல எப்படி இருக்க போகுது, இந்த புத்தாண்டு வருஷத்தை பார்த்தோன்னா மிருகசீரத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கும். மிருகசீரத்துல பிறந்தவங்க காக்கி யூனிஃபார்ம் போடிய கெப்பாசிட்டி வரும். கட்டிடத்துறை, நெருப்புத்துறை, இரும்பு சமரத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த வருஷத்துல மருத்துவ ஃபீல்டு இது எல்லாமே நல்ல ஒரு பலனை இந்த வருஷத்துல பார்க்க போறீங்க. இடம் வாங்க போறீங்க. மெயினா வீடு, இடம், பூமி இது சம்பந்தமா நிறைய விஷயம் உங்களுக்கு வரும். வெளிநாடு வெளியூர் யோகங்கள் தேடி வரும். வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரொமோஷன் இந்த வருஷம் ஃபுல்லாவே கிடைக்கும். தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள்லாம் தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி பாருங்க, உத்தியோகத்துல உயர் பதவி இறக்கும், பெருங்கொண்ட பண இன்கம் லாபம் உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வரும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கி நிறைய கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. தாய் மாமன் உறவு இது சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா மாறும். வேலையாட்கள் மூலமாக நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரும். முதலாளியா இருக்கிற நபர்களுக்கெல்லாம் எல்லாமே இந்த மிருகசீரத்தை பிறந்தவங்க இனிமே எல்லாமே உங்களுக்கு தைரியமா நின்று ஜெயிக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை கொடுக்குறாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை முயற்சி பண்ணக்கூடிய அரசாங்க வேலை கண்டிப்பா தேடி வருது. அரசியல்வாதிகளும் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தேடி வருது. இந்த மிருகசீரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமா வச்சு கொடுக்குறாரு. அடுத்து திருவாதிரை, எது வந்தாலும் சரி கலங்காது. திருவாதிரை எது வந்தாலும் புத்திசாலி, அறிவு இவங்கள மாதிரி யோசிக்க முடியாது. பயங்கரமான அறிவாளி, பயங்கரமான சிந்தனையாளர்னு சொல்லலாம். இவங்க அறிவுக்கேத்த அனுகூலம் இந்த தமிழ் புத்தாண்டுல இருக்குது. தமிழ் புத்தாண்டுல எதிர்பார்த்த அறிவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியா சொல்றேன். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். நான் தொழில புதுசா எதுவும் முதலீடு பண்ணலாமாங்கிற ஒரு மைண்ட் செட்டும் உங்களுக்குள்ள ஓடிடும். அது எல்லாமே சூப்பரா பண்ணிக்கலாம். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லபடியா போகும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். இனிமே மெயினா அந்த எலக்ட்ரிக்கல், இந்த கலை ஃபீல்டு, அது இல்லாம இந்த இசை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காரு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறை, மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டம். திருவாதிரை பிறந்தலுக்கு படிப்புகள் நல்லபடியா இருக்குது. அரசியல் நல்லா இருக்கு. அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வேலை பார்க்கறவங்க இடமாற்றம் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே இந்த திருவாதிரை பிறந்தவருக்கு இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்ல ஒரு டாப்பான ஒரு டைமா அமைச்சு கொடுக்குறாரு. ஜாதகத்துல தசாபதியை மட்டும் பார்த்துட்டு பயணிங்க எல்லாமே வெற்றியா வந்து சேரும். அடுத்து திருவாதிரைக்கு அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கர கஷ்டமா பாத்தீங்க. குடும்பம், ஃபேமிலி, தன்னுடைய மனைவி, தொழில், வேலை, உத்தியோகம், கணவர் பத்தி ரொம்ப சிந்தனை ஓடும். இனிமே பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் மூலமா ஒரு சுப சரிவு வரப்போகுதுங்க. ஒரு வீடு கட்ட போறீங்க, இடம் வாங்க போறீங்க, பூமி வாங்க போறீங்க. ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்க போறீங்க. கொஞ்சம் எதுலையுமே ஜாமீன் போறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை எல்லாம் சரியாகும். குழந்தை பாக்கி நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணம் பார்ப்பீங்க. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள், அது இல்லாம வெளிநாடு வெளியூர்ல போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றதுக்கு இந்த காலகட்டம் அழகாக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குது. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது.